2 நாட்களில் கூட தேவதாசர்கள் மூலமாக சகோதரன் டி அன்பு எபனேசர் மூலமாகவும் பாஸ்டர் கே.எஸ். வில்சன் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. இந்த மாலை நேரத்தில் கூட அருமையான பாடல்களை நாம் கேட்டோம். சகோதரன் மோசன் சொன்ன விதமாக வருங்கால தலைமுறைகளை ஏற்படுத்துவது தான் நமக்குரிய ஒரு கடமையாய் காணப்படுகிறது. அருமையான சிறு பிள்ளைகள் பாடி துதிக்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய் காணப்படுகிறோம். இந்த தருணத்தை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. அன்போடு என்னை அழைத்த அன்பு பிள்ளைகள் மோசஸ் கமலேசன் அவர்களுக்கும் தன்னுடைய மொத்த டீம் அனைத்து பிள்ளைகளுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் நன்றி செலுத்துகிறேன். பிரேம், பாலாஜி, விக்டர் எல்லாமே. விக்டர் காணவே, ஃப்ரண்ட்டில் இருக்க வேண்டிய விக்டர் எங்க பேக்கில் இருக்கு? ஐயா வாங்க, ஃப்ரண்ட்டில் வாங்க. குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான டீம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கடைசி கால ஊழியங்கள், இந்த கடைசி காலத்திலே சத்துருன் கோட்டைகளை முறிக்கத்தக்கதாக இந்த பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கடைசி காலத்திலே சத்துருவானவன் மிக மிக கொடூரமாக எழுந்திருப்பான். கடைசி காலத்திலே போராட்டங்கள் அதிகமாக இருக்கும். கடைசி நாட்களிலே பயங்கரமான கொந்தளிப்புகள், சண்டைகள், ஏமாற்றங்கள், இயற்கையின் கொடூரங்கள் அதிகமாக இருக்கிற இந்த நாட்களிலே இந்த கடைசி கால தேவசேனை ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறார். ஆமென். அதே விதமாக ஆத்தும அறுவடை ஊழியம், சோல் வின்னிங் மினிஸ்ட்ரி, இந்த கடைசி காலத்திலே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது நம்முடைய கடமையாக இருக்கிறது. என் அன்பு சகோதரன் அன்பு எபனேசர் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அருமையான சகோதரன் ஜானி அவர்கள் நன்றாக பாடலை பாடி நம்மை மகிழ்வித்தார்கள். நான் செய்திக்கு போவதற்கு முன்பாக நான் ஒரு ஆங்கில பாடலை பாடும்படியாக அவரை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்பிரிட் ஆஃப் த லிவிங் காட் fall afresh on me. நம்ம எல்லாம் எழுந்திருக்கலாமா? தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கலாம். ஹல்லேலூயா. ரபாஷிகமானாத்வரபாசியா. தேவ சமூகம் நமக்கு முன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவனே நாபிய வாரும். Spirit of the living God, fall afresh on me. Break me, melt me, mold me. As the children also has got lovely twins, they also will join together and sing for the glory of God. எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாமா? கர்த்தர் அபிஷேகத்தை நாம் உணர்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. அபஷகராதி. Thank you, Lord Jesus. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Jesus. Shabamakabara shabarudu. சேர்ந்து fall afresh on me. Spirit of the living God, fall afresh on me. Shababara lama madura sababara baladua ori baba shangara maladuri the fresh on me. தேவ ஆவியானவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார்.
ஜீவனுள்ள தேவனே பாடுவோமா? ஜீவனுள்ள எல்லாருமாக உரத்த சத்தமாய் உயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் வாழைந்திடுமே. சேர்ந்து பண்ணலாமா? உயவன் கையில் அனுதினம் வாழைந்திடுமே. ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் நண்பன் இயேசு உண்டே. சேர்ந்திடுவேன் அவன் சமூகம். ஆமென். அவர் சமூகம் ஆத்ம நண்பன் எல்லாருமாக இயேசுவே இயேசு சேர்ந்திடுவே. அவர் சமூகம் திருக்கரத்தால் தாங்கிய திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் வாழைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் தேவ சமூகம் நம்மை ஆட்கொண்டிருக்கிறது. தேவ சமூகம் ஹல்லேலூயா கர்த்தரை அசைபாடி கொண்டிருக்கிறார்.
உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுகின்றன. எல்லா பலவீனங்களை கர்த்தர் எடுத்து போடுகிறார். உற்சாகத்தின் ஆவி உங்களை ஆட்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறார். எல்லா வான மண்டல பொல்லாத கிரியைகள், இந்த பகுதியில் காணப்படுகிற எல்லா பிசாசன் கிரியைகள், எல்லா மாந்திரிக கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்கள் திறந்து சோதரம் இல்லாமல் எல்லோருமாக வாய்களை திறந்து கர்த்தர் ஆசீர்வாதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை சோதரம் இல்லாமல் எல்லோருமாக எல்லோருடைய கட்டுகளை கர்த்தர் முறிக்கிறார். அந்த மாலை நேரம் உங்களுக்கு விடுதலையான நேரமாக இருக்கிறது. எல்லா சுத்த கிரியைகள், வான மண்டல பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஒரபாபா ஷபரபலா கதிபா ஒரமா சம்பரமலா கதிமா மமா சம்பரமலா துக்கரபாதியா ஒரிபாபா சபரலா கதிபா பரலா கதிபராதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாங்க தொடர்ந்து சோதரம் பண்ணுவோமா. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்கா ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. வல்லமாய் உண்டு உண்டு, அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தால். வல்லமாய் உண்டு உண்டு, அற்புத வல்லமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். ஒழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. 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 ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எங்கள் தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமாய் இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு, அற்புத வல்லமாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின்
சகர பலகதியா ஒரு மல மந்திரியா சம்பர மலகந்தியா ஒரு பலகதி பபரா ஒரு பகதி பபபா ஒரு பசம்பர லகதி பராதியா. எல்லா மரண கட்டுகள் முறிந்து போய் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா வியாதியை வா வெளியே, எல்லா பலவீனங்களை வெளியே வா, எல்லா சத்துரு கோட்டை வெளியே வா, எல்லா செத்து போற பிசாசுகள் வெளியே வா, எல்லா மாந்திரிக கட்டுகள் உடைந்து போ. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை பிள்ளைகள் நிரப்புவதாக. நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. நேற்றும் என்றும் என்றும் மாறாத எபேசனை ஊழியங்களையும் ஆத்ம அறுவடை ஊழியங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அன்பு தாசர்கள் மோசஸ் கமலேசன் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளுங்க. அனைவர் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை இந்த இடத்தில் நடக்கிற கூட்டங்கள் பல்கி பெருகுவதாக. இடம் கொள்ளாமட்டும் ஆசீர்வதிப்பீராக. அடுத்த வருஷம் 100 மடங்காக 1000 மடங்காக இந்த ஊழியங்கள் பல்கி பெருகுவதாக. தாசர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை நான் பலப்படுத்துவேன், நானே சகாயராக இருந்து நடத்துவேன், பெரிய காரியங்களை நான் செய்வேன். அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். என் கிருபை இந்த ஊழியங்களோடு தங்கும். நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். நன்றி தகப்பனே. இந்த மாலை நேரத்தில் வந்திருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மரண கட்டுகளை முறிப்பீராக, சத்துருவின் கோட்டைகளை முறிப்பீராக, ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவிப்பீராக. இந்த மாலை நேரம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக. ரபரா ஷக்கர மலந்தரபாதியா ஒரு பலாதி கராதியா. ஒரு சகோதரனுக்கு பயங்கரமான தலை சுற்றல், மயக்கம், வர முடியாத நிலைமை. கர்த்தர் உனக்கு சுகம் கொடுக்கிற சகோதரனே, பயப்படாதே. உனக்கு சுகம் நிச்சயம் இப்பொழுதே பெற்றுக்கொள். கர்த்தர் உன் கட்டுகளை முறிக்கிறாத நேரத்தில். ஒரு சகோதரி, உன் குடும்பம் புரிந்து போய்விடுமோ? பிரிவினாவி உன் குடும்பத்திலே அசைபாடி கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை இணைத்தேன், சத்ரு உங்கள் மீது அதிகாரம் கொடுக்கப்படலை. லபோரியாலா ஷிகார மலந்தரமாசியா ஒரு பாபா ஷிகார பலபது கரபாதியா. ஒரு மகள் தன் எதிர்காலத்தோடு போராடி கொண்டு இருக்கிறார். என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ பயந்து போயிருக்கிறாய் மகளே, கலங்காதே. கர்த்தர் உன் எதிர்காலத்தை வணைந்திருக்கிறார். நீ ஆசீர்வாதத்தோடு இருப்பாய். ரபுரியாலாமா சம்பராதியா ஒரமாமா ஷபலா கதீபாத்வரா. இயேசு சுவாமி ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ரபுரியாலாபா திகானமாந்தியா ஒரமா சம்பராதியா. விடுதலை, ஒரு விடுதலை உங்கள் வாழ்க்கையில், விடுதலை, விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ரபாலா கதீமாமா சம்பராதியா. தகப்பனே, இந்த மாலை நேரத்தில் எங்களோட பேசுங்க ஆண்டவரே. கர்த்தர் பேசினால் நாங்கள் விடுதலை அடைவோம். என்னோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தர் கிருபை நம்மோடு தங்கியிருப்பதாக. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை தியானிப்போம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணி தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த நீ பரதேசியாய் தங்குறதுமான தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியமாய் தங்குறதுமான தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படி ஆபிரகாமுக்கு அருளே ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருளுவாராக என்று சொல்லி. போதும். ஆபிரகாமுக்கு அருளிய ஆசீர்வாதத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் அருள்வாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த பரிசுத்தமான வருஷத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அருமையான வாக்குத்தத்தமான வசனங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறார், கர்த்தர் நம்மை பலுக பண்ணுகிறார். God makes us a blessing. God makes us fruitful. God makes us a multitude. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நம்மை பலுகி
பெருக செய்கிறவர். இந்த ஊழியத்திலும் கடைசி கால ஊழியத்தில் கூட கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். இந்த ஆத்ம அறுவடை ஊழியத்திலும் அப்படிதான் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படிதான் செய்ய போகிறார். இந்த வருஷத்திலே கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இது உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வருஷம். 15 நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா திட்டங்களை நிறைவேற்றுவார். இது உங்களுக்கென்று கர்த்தர் தன்னுடைய கரத்திலே வணைந்திருக்கிற ஒரு அபிஷேகிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட பலுகி பெருகுகிற ஒரு பரிசுத்தமுள்ள ஆண்டாக கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இதை உங்களுக்கு என்று கொடுக்கின்றார். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ அதிகாரம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ பல ஜன கூட்டமாவாய். ஆமென். ஹல்லேலூயா. நீ பலுகி பெருகுவாய், நீ பல ஜன கூட்டமாகி பலுகி பெருகுவாய். ஆங்கிலத்திலே ஃப்ரூட்ஃபுல், பலுகுதல், ஃப்ரூட்ஃபுல் என்ற பதத்துக்கு இப்படியாக அர்த்தத்தை நாம் வாசிக்கலாம். பலுகுதல் பயனுள்ள விளைவுகளை உருவாக்குதல், ப்ரொடியூசிங் யூஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ், ப்ரொடியூசிங் யூஸ்ஃபுல் ரிசல்ட்ஸ். ஃப்ரூட்ஃபுல், பலுகுதல் என்ற அர்த்தத்துக்கு இப்படியாக நாம் வாசிக்கின்றோம். பயனுள்ள விளைவுகளை உருவாக்குவதல். பயனுள்ள விளைவுகள், நம்மை கர்த்தர் பயனுள்ள ஆசீர்வாதங்களை தரும்படியாக இந்த வருஷத்தில் வைத்திருக்கிறார். பெருகுதல், மல்டிப்ளை, டு இன்க்ரீஸ் இன் லார்ஜ் நம்பர்ஸ். பெருகுதல் என்றால் எண்ணிக்கையில் மிக அதிகமாக காணப்படுதல், எண்ணிக்கையில் மிக அதிகமாக காணப்படுதல். இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மை வித்தியாசமான முறையிலே அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அவருடைய கிருபைகள் நம்மோடு கூட காணப்பட போகிறது. அவர் நமக்கு வெளிச்சமும் கிருபையும் கொடுத்து அவர் நம்மை நடத்த போகிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நாம் அவருடைய கரத்திலே அடங்கி இருக்கிற நேரத்திலே கர்த்தர் நம்மை வாளாக்காமல் தலையாக்குவார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய எல்லா பாடுகளை நீக்கி போட்டு நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கின்றார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் அவரே உங்கள் தேவனாக இருக்கின்றார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை பலுகி பெருக செய்ய சித்தம் கொண்டிருக்கின்றார். யாரெல்லாம் இந்த வாழ்க்கையிலே இத்தனை வருடங்களாக ஆசீர்வாதமே இல்லை, என் வாழ்க்கையிலே பெருக்கம் இல்லை, என் வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, நான் பெருக்கவே இல்லை, I'm not multiplying, I'm not fruitful, என் வாழ்க்கை பயனற்றதாக காணப்படுகிறது, என் வாழ்க்கையில் ஒரு பெருக்கமே இல்லை, கர்த்தர் இந்த வருஷத்திலே உங்களை பயனுள்ள சாட்சிகளாய் கர்த்தர் மாற்றுவார். You will be fruitful this year. நீ பயனுள்ள பிள்ளைகளாய் மாறுவாய். ஆமென். கர்த்தர் உன்னை தனிப்பட்ட விதத்திலே ஆசீர்வதித்து உன்னை பயனுள்ள சாட்சியாக நிறுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ பல ஜன கூட்டமாகும்படி இந்த உலகத்தை, சென்னை பட்டணத்தில் இருக்கிற சகல ஜன கூட்டங்களிலே கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனாகிய கர்த்தர் எல்லா சாபத்தீட்டுகளை நீக்கி போட்டு உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகள், வியாதியின் கோஷ்டங்கள், அந்தகார கிரிகள் எல்லாம் முறித்து உங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கின்றார்.
ஹல்லேலூயா. நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பாய். என் தேவனாகிய கர்த்தர் உன்னை எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா? நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, உன் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அது. அவர் ஆசீர்வதித்தால் எந்த மனுஷனாலும் தடுக்கவே முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் அப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுப்பாராக. நீ பலுகி பெருகுவாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இது கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். இந்த கடைசி நாள் கூட்டத்திலே பங்கு பெறுகிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், தனிப்பட்ட விதத்திலே உன் பேரை சொல்லி அழைத்து, என் குமாரனே, என் குமாரத்தியே, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், நீ பழுகுவாய், நீ பெருகுவாய். இந்த ஜன கூட்டத்துக்குள்ளே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த சென்னை பட்டணத்திலே, இந்த கொடுங்கூர் பட்டணத்திலே நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். அவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஏன் கலங்கி போயிருக்கீங்க? ஏன் பலவீனத்தோடு இருக்கீங்க? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். தேவன் உனக்கு அடைக்கலமும் நம்பிக்கையான கோட்டையுமாய் இருக்கிறார். நீ அமர்ந்திருந்த அவரே தேவன் என்று அறிந்து கொள். ஹல்லேலூயா. அவரே தேவன் என்று அறிந்து கொள். நீ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தரின் கட்டளையின்படி சிவந்த சமுத்திரம் முன்பாக தடையாய் காணப்படுகிறது. எகிப்து ராஜா பார்வோன் யோசித்தான், எப்படியாவது இந்த ஜனக்கூட்டத்தை முறிக்க வேண்டும், இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒடுக்க வேண்டும், நான் பின்தொடருவேன் என்று பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். பயங்கரமான ரதங்கள், குதிரை வீரர்கள், ஈட்டிகளோடு ஆயுதங்களோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள், அப்பாவி மக்கள், தங்களுக்கு ஒரு ரதம் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆயுதம் கூட கிடையாது, தடிகளோடு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. வெறும் தடிகள், சாப்பாடு கிடையாது, வனாந்திரம். எகிப்து தேசத்தில் நன்றாக உட்கொண்டார்கள். நான் இப்பொழுதோ திடீரென்று நல்ல ஃபோர்ட்டிஃபைட் சிட்டி, நல்ல சிட்டியில் இருந்த எகிப்து நாட்டில் அவ்வளவு செழிப்பிலிருந்து திடீர் என்று அவர்களை பள்ளத்தாக்குகள் நடத்துகிறார், வனாந்தரத்தில் நடத்துகிறார். நடந்து போய் கொண்டிருக்காங்க. திடீரென்று பார்த்தால் பின்னாக பார்வோன் தொடர்ந்து கொண்டு வருகிறார். எங்கே போவார்கள்? எகிப்து ராஜாவின் நோக்கம் ஒரே ஒரு நோக்கம்தான், இவங்க பலுகி பெருகக்கூடாது, இவங்களை ஒடுக்க வேண்டும். இவங்க ஒவ்வொரு நாளும் பலுகி பெருகி கொண்டுதான் இருக்கிறாங்க. எப்படியாவது நான் இவர்களை ஒடுக்க வேண்டும், மீண்டும் இவர்களை கைதியாய் பிடிப்பேன். சத்ரு தோடு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் இதை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் சொன்னார், இது என் ஜனங்கள், என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமின் சந்ததி. நான் ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? என் ஜனங்களுக்காக நான் போராடாமல் இருப்பேனோ? மோசே, என் ஜனங்களுக்காக நீ போராடு, சமுத்திரத்தை பிளந்து விடு. கர்த்தர் தம் தாசனாகிய மோசேயின் மூலமாக அந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து தன் ஜனங்கள் கடந்து போகும்படியாக, அவர்கள் மீண்டுமாக பலுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபை செய்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் கூட சத்துருவானவனும் உங்கள் விரோதிகளும், உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற ஆட்களும் அப்படிதான் யோசிக்கிறாங்க, இவங்களா இங்க முன்னேறக்கூடாது, இயேசு இயேசுன்னு ஓடிக்கொண்டிருக்காங்களே, வியாபாரம் செய்து கொண்டிருக்காங்களே, பிள்ளைகள் நன்றாக படித்துக் கொண்டிருக்காங்களே, இவங்களை ஒடுக்க வேண்டும், இவர்களை தொடர்ந்து நான் வர வேண்டும், எப்படியாவது இந்த ஜனங்கள் தோற்று போக வேண்டும், அவர்கள் ஆசீர்வாதங்கள் பறித்துக் கொள்ள போக வேண்டும், நான் பறிப்பேன். சத்ரு அவனுக்கு இருக்கிற ஒரே ஒரு நோக்கம், நம்முடைய ஆசீர்வாதங்களை பறிக்க வேண்டும் என்பதற்காக தான். He wants us to steal. He wants to steal our blessings. நம்முடைய ஆசீர்வாதங்களை பறிக்க ஒவ்வொரு நாளும் திட்டம் வைத்துக் கொண்டிருக்கின்றான். எப்படியாவது நான் இவர்கள் ஆசீர்வாதங்களை பறித்து விட வேண்டும், சமாதானமற்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும், நான் இவர்களை கொடூரமாய் நடத்த வேண்டும். இந்த பிள்ளைகள் இயேசுவுக்கு பின்பாக செல்கிறார்கள், இவர்கள் பலுகி பெருகக்கூடாது, ஊழியங்கள் பலுகி பெருகக்கூடாது, வியாபாரங்கள் பலுகி பெருகக்கூடாது, வியாபார ஸ்தலங்களிலே நஷ்டம் உண்டாக வேண்டும்,
குடும்பங்களில் நஷ்டம் உண்டாக வேண்டும், பிரச்சனை உண்டாக வேண்டும் என்று தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், ஹல்லேலூயா, உங்களை நான் ஆசீர்வதிப்பது என் திட்டமாக இருக்கிறது. இந்த வருஷத்திலே நான் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஹல்லேலூயா. நீ பலுகி பெருகுவாய், நீ பல ஜன கூட்டமாகும்படி நீ விரிவடைந்து கொண்டு நான் இருப்பாய். என் தேவனாகிய கர்த்தர் உனக்கும் எனக்கும் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் விரிவாக்குதல். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. மல்டிப்ளிகேஷன், விரிவாக்குதல். அந்த சராசரங்களை படைத்த கர்த்தர் விரிவாக்கி கொண்டிருக்கிறார். விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு நாளும் அந்த சராசரங்கள் விரிவாகி கொண்டிருக்கிறது. Universe is expanding. That's what a scientist say. The universe is expanding. அந்த சராசரங்கள் விரிவாகி கொண்டிருக்கிறது. அவைகளை விரிவாக்கி கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரோ? உன் குடும்பத்தை பலுகி பெருக செய்யாமல் இருப்பாரோ? உன் குடும்பத்திலே நன்மை செய்யாமல் இருப்பாரோ? உனக்கு சுகம் கொடுக்காமல் இருப்பாரோ? உன்னை பலப்படுத்தாமல் இருப்பாரோ? அவரே உன் சகாயர். கலங்காதே, திகையாதே, கர்த்தர் இறுகிப்படுத்திக்கொள். அவரே உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வான மண்டல பொல்லாத கிரியைகள், பிசாசின் சேனை உனக்கு விரோதமாய் வந்தாலும் அவைகள் உன்னை அணுகுவதில்லை. கர்த்தர் உன்னை வாளாக்காம தலையாக்கி ஜாதிகளுக்கு முன்பாக உன்னை உயர்த்துவார். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அவருடைய கரம் உன்னை நடத்தும். நீ ஆசீர்வாதமாக தான் இருப்பாய். ஆகியால் தான் கர்த்தர் இந்த வருஷத்திலே நமக்கு சொன்ன வாக்குத்தத்தம், சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து, ஹல்லேலூயா, தனிப்பட்ட விதத்திலே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். குடும்பமாக ஆசீர்வதிப்பார், சபையாக ஆசீர்வதிப்பார், ஊழியமாக ஆசீர்வதிப்பார், பங்கு பங்காக ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீ பல ஜன கூட்டமாகும்படி உன்னை பழகவும் பெருகவும் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குகிறதுமான தேசத்தை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். எந்த தேசத்திலே நீ பரதேசியாய் இருக்கிறாயோ அதே தேசத்தை நான் உனக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். எந்த இடத்திலே நீ துக்கித்துக் கொண்டு இருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ சாபமாய் காணப்படுகிறாயோ, எந்த இடத்துல நீ பூஜ்யமாய் காணப்படுகிறாயோ அதே இடத்திலே கர்த்தர் உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எந்த இடத்துல நீ பரதேசியாய் ஒன்றுமில்லாமல் நீ செத்து போனா கூட உன் பணத்தை தூக்க யாருமே இல்லை, நீ ஒன்றுமில்லை, அழிஞ்சு போவாய். உன் குடும்பம் அழிந்து போகும், உன் வியாபாரம் ஒன்றுமில்லாமல் போகும், உன் ஊழியம் இல்லாமல் போகும் என்று அநேகர் எத்தனைத்துக் கொண்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஹல்லேலூயா. உன்னை பரதேசின்னு சொல்லுகிறார்களோ, உன்னை சபிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறார்களோ, நீ ஒன்றுமில்லாமல் போவாய் என்று சொல்லுகிறார்களோ, உன்னை அதே இடத்திலே நான் நிலைநிறுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ பலுகி நீ பெருகுவாய். உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன்னை தலையாக நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுதான் உன் ஆசீர்வாதம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவரோடு நீ பண்ணின உடன்படிக்கையை நீ ஸ்திரப்படுத்து. strengthen your commitment with God. ஞானஸ்தானத்திலே அவரோடு பண்ணின உடன்படிக்கையை நீ அப்படியே பலப்படுத்து. உனக்கும் இயேசுவுக்கும் எல்லாம் இருக்கிற தொடர்பை நீ பலப்படுத்து, strengthen பண்ணு. மீண்டுமாக நட்டு போல்ட் டைட் பண்ணு. எந்த இடத்துல ஜெப குறைவு காணப்படுகிறதோ, எந்த இடத்துல பரிசுத்தம் இல்லையோ, எந்த இடத்துல கீழ்ப்படியாமை இருக்கிறதோ அந்த இடங்களில் நீ சரி பார்த்துக்கொள். wherever you are faults, wherever God wants you wanting in the weighing balance of God, எந்தெந்த இடத்திலே கர்த்தருடைய தராசிலே நிற்கப்பட்டு நீ வேண்டியவையாய் காணப்படுகிறாயோ அந்தந்த இடங்களிலே நீ ஸ்திரப்படுத்து. சிமெண்ட் பூசி கட்டு உன்னுடைய சரீரத்தை. எங்கெல்லாம் பலவீனங்கள் காணப்படுகிற ஓட்டைகள், நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே எங்கெல்லாம் ஓட்டைகள் காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் கீழ்ப்படியாமை காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் பயபக்தி இல்லையோ, எங்கெல்லாம் பரிசுத்தம் இல்லையோ, எங்கெல்லாம் வேத வாசிப்பு இல்லையோ, ஜெப ஜீவியம் இல்லையோ, நாம் அதை ஸ்திரப்படுத்துவோம். இந்த வருஷத்தில் நாம் ஒரு முடிவுக்கு வருவோம். நான் இன்று முதற்கொண்டு தேவ சமூகத்திலே நான் அதிகமாய் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா.
ஒவ்வொரு வருடமும் தேவ சமூகத்திலே அதிகமாய் நாம் காத்திருக்க வேண்டும். போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் தேவ சமூகத்தை நாம் அதிகமாய் தேட வேண்டும். அதிக நேரம் வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், குடும்ப ஜெபத்தை நாம் பலப்படுத்த வேண்டும். நம்முடைய அலுவலகத்திலும் சரி, நம்முடைய பிஸ்னஸ் தளத்திலும் சரி, ஜெபங்களை நாம் அதிகரிக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் தேடும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் அணுகும் பொழுது நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்மை பலிக செய்வார், பெருக செய்வார். நம்மை சுதந்திரவாளிகளாக கர்த்தர் வைத்திருக்கின்றார். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், உன் ஆதி அன்பு எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ்? வேர் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ்? உன் ஆதி அன்பு எங்கே? நீ எதிலே நீ குறைவுள்ளவனா நீ காணப்படுகிறாய்? எங்கே நீ குறைவுள்ளவனா காணப்படுகிறாயோ அந்த இடத்தை மீண்டுமாய் நீ ஸ்திரப்படுத்து. வேர் யூ ஆர் வாண்டிங் in the weighing balance of God. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. ஹல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த கடைசி கால எக்கால ஊழியங்கள், கடைசி கால தேவசேனை ஊழியங்களும் ஆத்தும அறுவடை ஊழியமும் இங்குள்ள எல்லா பிள்ளைகளும் காத்திருப்பது ஒன்றுதான், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை, உன் ஆசீர்வாதங்களை, உனக்கு கொடுத்த நன்மைகளை, பரலோகத்தில் உனக்கென்று நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிருங்க. ஹல்லேலூயா சத்தம். ஹல்லேலூயா. உனக்கென்று கர்த்தர் ஒரு கிருபை கொடுத்திருக்கிறார், உனக்கென்று ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை விட்டு எங்கே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். நீ தேவ சமூகத்திலே அவருக்காக உழைக்க வேண்டும், அவருக்காக பிழைக்க வேண்டும், அவருக்காக நீ ஓட வேண்டும். அதை விட்டு எங்கே நீ சென்று கொண்டிருக்கிறாய்? ஆசீர்வாதங்களை விட்டு எங்கே நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Where are you running away from your blessings? God wants to bless you this year. He wants to make you fruitful, multiply. But where are you running? நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார். ரபரோ ஷக்கரமாதுவா. கர்த்தர் உன்னை தேடி வந்து கொண்டு நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Where are you running, young man? Where are you running today? நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? தேவ சமூகத்தை விட்டு எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறார், உன்னை அழைக்கிறார். நீ எனக்கு வேண்டும், நான் உன்னை ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். என் மகனே, என் மகளே, சத்துரு உன்னை சூறையாடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறான். உன்னை சின்ன பின்னமாக போட்டு உன் குடும்பத்தை பிரித்து உன் வாழ்க்கை நரகமாக மாற்ற வேண்டும் என்று சத்துரு விரும்பிக் கொண்டிருக்கிறான். நீயோ கவனமாயிரு, எச்சரிக்கை உள்ளவனாயிரு. இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். நான் வருவதற்கு முன்பாக நீ பலுகி பெருக வேண்டும், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன் கரத்தின் கிரிகளுக்கு நான் ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீயோ உன்னை குறித்துதானவற்றைகளை நீ சரிபார்த்துக்கொள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவரும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. Behold, I am coming quickly. Hold on to that which is given unto you. உனக்கென்று ஒரு பொக்கிஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கென்று ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கென்று ஒரு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது, உனக்கென்று வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொண்டிரு. நான் உன்னை பலுக பெருக செய்வேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்கென்று ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10 தாளந்துகள் கொடுத்தவன் 20 தாளந்துகளை சம்பாதித்தான். ஒரு தாளந்து கொடுக்கப்பட்டவன் அதை புதைத்து அவன் தன் எஜமானிடம் சொன்னான், நீ கடினமாக இருக்கிறாய், ஆகினால் தான் நான் புதைத்து விட்டேன். உனக்கென்று கிருபைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எடுத்து பயன்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னை பலுக பெருக செய்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. There is a gift given to you. There is a grace given to you. There is a possession given to you. Hold on to that. Hold on to that. Don't leave it off. God wants to multiply it. Hallelujah.
10 தாலந்து உள்ளவனை 20 தாலந்துள்ளவனாய் மாற்றி போட்டார். ஆமென், ஹல்லேலூயா. 1 தாலந்துள்ளவன் புதைத்து விட்டான். கர்த்தர் அவனை பார்த்து சொன்னான், எஜமான் சொன்னான், அவனிடம் இருந்து பிடுங்கி யாரிடம் அதிகமாக இருக்கிறதோ அவனிடம் கொடு. ஆமென். உனக்கு ஆசீர்வாதம் தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படியே வாசிக்கின்றோம். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரில் எனக்கு குறை உண்டு, உன் பேர் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரிகளை செய்வாயாக. ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து நீக்கி விடுவேன். பாருங்க, எத்தனை அருமையான கர்த்தர் வச்சிருக்கிறார் பாருங்க. ஆதியிலும் நீ கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று, உன் பேரிலே எனக்கு குறைவு உண்டு. நான் உன்னை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறேன். உன் வியாபாரங்களை படுகி பெருக சித்தமா இருக்கிறேன். உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க சித்தமா இருக்க. நீயோ என் குமாரனே, என் குமாரத்தியே, நீ எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Where are you running? எதற்கு பின்பாக நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? Where are you running today? ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பு எங்கே? Where is your first love? ஆதியில் எனக்கு அனலா இருந்தாயே, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது அக்கிரியா இருந்தாயே, ஆண்டவர் இது செய்வேன் அது செய்வேன் இது பண்ணுவேன் சொன்னாயே, எங்கே? நான் இப்பொழுது உன்னை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறேன். உன்னை பலிக்கு பெருக வந்திருக்கிறேன். இந்த வருஷத்தில் நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும். குமாரனே, உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். குமாரத்தியே, உன்னை நான் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறேன். நீ பலிக்கு பெருக வேண்டும். இந்த சமுதாயத்தை நீ பலிக்கு பெருக நம்பர் 1 இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீயோ உன் நிலைமையில நீ தவறி இருக்கிறாய். Where are you? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு எங்கே? ஆகையினாலே நீ இந்த மாலை நேரத்தில் என்ன நிலைமையில இருந்து விழுந்தா, வேர் யூ ஃபாலன் டவுன், எந்த கட்டடத்தில் விழுந்தா, எந்த கோணத்தில் விழுந்தா என்பதை ஆராய்ந்து நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஆதியில் என்னென்ன எனக்காக செய்தாய்? எவ்வளவு காணிக்கை கொடுத்தாய்? எவ்வளவு ஊழியம் செய்தாய்? எவ்வளவு துடிப்பாடலை பாடினாய்? எத்தனை நேரம் ஜெபம் செய்தாய்? எத்தனை நேரம் வேதம் வாசித்தாய்? மீண்டும் செய். நான் உன்னை ஆசீர்வதிக்காமல் இருப்பேனோ? என்னிடத்தில் நீ அடங்கியிரு, என்னிடம் திரும்பி வா, நான் உன்னை தூக்கி எடுப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ இந்த ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். அன்பு பிள்ளைகளே, நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். இது கர்த்தர் வார்த்தை. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். நீங்க இருக்கிற தெருவிலே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் கம்பெனிக்கு நீங்க ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உங்கள் பிசினஸ்ல நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். எந்த தொழில் செய்தாலும் நீங்கள் நம்பர் 1 தான் இருக்க வேண்டும். எந்த வேலை செய்தாலும் நீங்கள் நம்பர் 1 தான் இருக்க வேண்டும். உங்கள் தெருவுகளே ஜனங்க உங்களை பார்த்து நடுங்க வேண்டும். ஆபிரகாம் போகும்பொழுது நடுங்கினார்கள். ஓ, இவனா கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாங்க. ஆபிரகாமின் வேலைக்காரனை பார்த்து அப்படி சொன்னாங்க. ஆபிரகாம் ஒரு பெரிய சீமானா காணப்பட்டான். ஹல்லேலூயா. உன் அழைப்பு ஒரு சீமானின் அழைப்பு. ஹல்லேலூயா. நீ சீமானாக சீமாட்டுகளாக இருக்க வேண்டும் என்று என் தேவன் விரும்புகிறார். உனக்கு எப்படி? என் தேவன் உன்னை சீமானாக சீமாட்டியாக அலங்கரித்து உன்னை ஆசீர்வதித்து நீ பலிக்கு பெருகி இருக்க வேண்டும் என்று என் கர்த்தர் விரும்புகிறார். இந்த வருஷத்தில் நீ அப்படியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ பலிக்கு பெருக வேண்டும். ஜனங்கள் உன்னை குறித்து பயப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே நீ ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். உன்னை பார்த்த உடனே வாங்க, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை உள்ளே வாங்க, எங்கள் வீட்டில் கால் வைங்க, உங்கள் கரத்திங்கள் மேலே வைங்க, ஒரு வார்த்தைகளோடு பேசுங்க, எங்களை தொடுங்க. நீங்கள் தொட்ட மாத்திரத்திலே அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் பேசும் பொழுதே ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் நீங்கள் கால் வைத்தாலே அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். கர்த்தரை சுமந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நீங்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிற ஜனங்கள் மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை சுமந்து செல்லுகிற ஜனங்களாக இருக்கீங்க. ஹல்லேலூயா. சத்தம் விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வாதங்களை சுமந்து செல்லுகிற ஜன கூட்டமாக நீங்கள் இருக்கீங்க. ஹல்லேலூயா. You are a carrier of blessing. Simon Sudhakar is a carrier of blessing.
Prem is a carrier of blessing. Victor is a carrier of blessing. You are the carrier of blessing. You have to carry the blessings to others. அதுதான் கர்த்தருடைய பிளான் உன் வாழ்க்கையிலே. God's plan is that for you this year. நீ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை ஆசீர்வதித்து நீ இந்த சகல ஜன கூட்டத்துக்குள்ளே நீ பலுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நீ பரதேசியா எத்தனை வருஷங்கள் நாங்கள் ஆசீர்வாதம் இல்லாமல் இருந்தாயோ, எந்த பிசினஸ் உனக்கு தோல்வியோ, எந்த வேலையில தோல்வியோ, எது எடுத்தாலும் தோல்வி, பரதேசி, நீ ஒரு பரதேசி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அழைக்கிறார். ஹல்லேலூயா. சுதந்திரவாளியாக கர்த்தரை மாற்றி போடுகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நீ அப்படியே பரதேசி அல்ல, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகன் மகள். இதுதான் கர்த்தருடைய பிளான் உனக்கு. ஹல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரத்திலே நீ அடங்கி இருக்க வேண்டும். ஆதியில் எப்படி வைராக்கியமாக இருந்தாயோ, அவருக்காக எப்படி ஊழியம் செய்தாயோ, எப்படி பரிசுத்தமாக இருந்தாயோ, ஜெபத்திலே வல்லமையோடு இருந்தாயோ, அதிகாலையில் எழுதி ஜெபித்தாயோ, வேதம் வாசித்தாயோ, உபவாசம் இருந்து ஜெபித்தாயோ, அதே கட்டத்தை திரும்பி வா. மனவாட்டியே, கர்த்தர் இயேசு சுவாமி மணவாளன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பாக நீ இந்த பூலோகத்திலே அவருக்காக அநேக காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அநேக ஊழியர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டும். அநேக சபைகளை நீங்கள் ஏற்படுத்த வேண்டும். அநேக ஆத்துமாக்களை திரளாக நீங்கள் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. கொடுங்கூர் பகுதி ஆத்துமாக்கள் நிறைந்த பகுதியாக காணப்படுகிறது. இந்த கூட்டம் இன்றோடு முடிந்து போகவில்லை. இதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பலுகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. இந்த கொடுங்கூர் பகுதி இயேசுவின் பகுதியாய் மாறும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த கொடுங்கூர் பகுதியை இயேசுவின் பகுதியாய் நாம் மாற்ற வேண்டும். உங்கள் அநேகர் இந்த பக்கத்தில் வந்திருக்கீங்க. இந்த பகுதிக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. இந்த பகுதியில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் தான் நம்பர் 1 இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய பேர் புகழ் பரவி அங்கங்கெல்லாம் செல்லும். ஹல்லேலூயா. நீங்கள் புகழ் பற்றி இருப்பீங்க. இயேசுவாமி நோக்கம் என்ன தெரியுமா? நீ ஒரு இடத்துல அடங்கி இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ புகழ் பெற்று ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. டேனியல் பாலாஜி புகழ் பெற்று ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், பலுகி பெருக வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கமும் திட்டமுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீ பலுகி பெருக வேண்டும். ஆதியிலே ஆதாம் ஏவாளையும் குறித்து கர்த்தர் அப்படிதான் சொன்னார். ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருக வேண்டும். ஆதாமே, நீ பலுகி பெருகி இந்த பூச்சக்கரத்திலே நீ ஆசீர்வாதமாக இருக்கு. 1 ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆதியாகமம் 1. தேவன் அவளை நோக்கி, பின்பு தேவன் அவளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். You are today, you are a ruler today. ஹல்லேலூயா. நீ ஆளுகை செய்கிறவன். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நான் எங்க ஆளுகை செய்யறேன்? 10 பேர் ஆளுகை செய்யறாங்க சொல்றீங்களா? சத்துருவை உதறி விட்டு எழும்புங்க. நீ ஆளுகை செய்கிறவன். ஆதாம் ஆளுகை செய்தான். ஹல்லேலூயா. சொல்லுங்க. பின்பு அவர்களை நோக்கி தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. நீங்க பலுகி பெருக வேண்டும். உங்கள் ஆசீர்வாதங்கள் பலுகி பெருக வேண்டும். உங்களுடைய பேர் புகழ் பலுகி பெருக வேண்டும். உங்களுக்கென்று கர்த்தர் கொடுக்கிற ஆத்துமாக்கள் பலுகி பெருக வேண்டும். ஹல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்கள் இந்த கொடுங்கூர் பகுதியில் மாத்திரமல்ல, சுற்றிலும் இருக்கிற எல்லா பகுதியிலும் உங்களுடைய கர்த்தர் உங்கள் மூலமாக கொடுக்கிற ஆத்துமாக்கள் பலுகி பெருக வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஒருவர் 1000 ஆத்துமாக்களை தேட வேண்டும். ஹல்லேலூயா. இது ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் மூலமாக பெருக்கங்களை ஏற்படுத்துவார். உங்களுக்கு இந்த ஊழியங்களை கொடுக்கிறார். நீங்கள் பலுகி பெருகுவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படித்தான் விரும்புகிறார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீங்கள்
பலுகி பெருகி. அல்லேலூயா. நீங்கள் பலுகி பெருகி. fruitful and multiply. You have to be fruitful and multiply. இது எர்த் ரொட்டேஷன் மாதிரி. பூமி அப்படியாக ரொட்டேஷன், it rotates and revolves. double blessings. கர்த்தர் உங்களை பலுகி பெருக செய்ய. you are fruitful. நீ செய்கிற காரியங்கள் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாய் மாறுகிறது. அதை கர்த்தர் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு விதைத்தால் அதில் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கிற கர்த்தர். ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஈசாக்கு கிணறை வெட்டினான், கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். ஈசாக்கு செய்ததெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் தேவன் என்று உங்கள் தேவனாக இருக்கிறார். நீங்கள் செய்வது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் எது செய்தால், என்ன தொழில் செய்தாலும், ஒரு பென்சில் வியாபாரம் செய்தாலும் சரி, ஒரு கிணறு வெட்டினாலும் சரி, எது செஞ்சாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்கள் படிப்பில் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். you have to be fruitful. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. நீ பலுக வேண்டும். அதுதான் கர்த்தருடைய நோக்கமாக இருக்கிற சகோதரனா, சகோதரியே, நீ பலுக வேண்டும். you have to be fruitful. you are a fruitful seed. நீ பலுகுகிற ஒரு வித்தாய் நீ காணப்படுகிறாய். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வித்து உனக்குள்ளாய் காணப்படுகிறது. ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்தான். தேசமெல்லாம் பஞ்சமாக இருந்தது. அது குறித்து அவனுக்கு கவலை இல்லை. அவனுக்குள்ளாக இருந்தவர் ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ளா இருக்குமாயில் நீ எதை செய்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. when the word of God is there in you today, whatever you do you shall prosper in the name of Jesus Christ. ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம், கர்த்தருடைய கிருபை உனக்குள்ளா இருக்கும் பொழுது, எங்க அமெரிக்காவில் போனாலும் சரி, நீ லண்டன் போனாலும் சரி, கிருஷ்ணாம்பேட்டையில் போனாலும் சரி, கொடுங்குயிரில் போனாலும் சரி, எங்கிருந்தாலும் கர்த்தர் உனக்குள்ளா இருக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே நேரத்தில் கர்த்தர் இல்லையோ, நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் போய் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, அமெரிக்காவில் போய் படித்தாலும் சரி, லண்டனில் போய் படித்தாலும் சரி, கர்த்தர் உனக்குள்ளா இல்லைன்னா நீ சூன்யமாய் மாறி போயிடுவாய். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நீ பலுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சகல ஜனங்களை ஆளுங்கள் சொன்னார். சகல காரியங்கள், ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்க. you are a ruler. you are a seed of God. you are a child of God. you have to rule. நம்மை மற்றவர்கள் ஆளுகை செய்கிறார்கள். நம்முடைய பிஸ்னஸும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, நம்மை மற்றவர்கள் ஆளுகை செய்கிற, நாம் அடிமையாக இருக்கிறோம். அது கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நீ வாளாக்காமல் தலையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. எது செய்தாலும் நீ வாள் அல்ல, தலையா இருக்க வேண்டும். ஈசாக்கு என்ன செய்தாலும் அவன் தலையாக தான் இருந்தான். அபிமெலேக்கு பார்த்து சொன்னான், நீயோ படுகி பெருகி கொண்டிருக்கிறாய். ஈசாக்கு சொன்னான், ரெஹோபோத் கர்த்தரை விரிவாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கர்த்தர் உன்னை விரிவாக்க வேண்டும், விரிவாக்குவார். நீ விரிவாக்க தான் வேண்டும். அதுதான் கர்த்தருடைய தீர்மானம் உன் வாழ்க்கையிலே. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருங்க. ஆபிரகாம் தன் நோக்கம் எல்லாம் கர்த்தர் மீது சார்ந்திருந்தான். ஈசாக்கு நோக்கம் எல்லாம் கர்த்தர் சொல்வதை செய்து கொண்டிருந்தான். எகிப்து தேசத்தை செழிப்புண்டானது. ஆனால் கர்த்தரை பார்த்து சொன்னார், ஈசாக்கை பார்த்து, ஈசாக்கே நீ எகிப்துக்கு போக வேண்டாம், கெரார் பட்டணத்துக்கு போ. கெரார் பட்டணத்திலே பஞ்சம் காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் சொன்னது அப்படியாக செய்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு பெருக்கம் உண்டானது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் உண்டானது. நீ கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை நீ கேட்டு அதன்படி நடக்க வேண்டும், உன் இஷ்டப்படி அல்ல. ஆமென். கேட்குறீங்களா? தூங்கிட்டீங்களா? கேட்குறீங்களா? ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ உன் இஷ்டப்படி அல்ல. not according to your plan, what God has for you. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்ன வைத்திருக்கிறாரோ அதை நீ ஆராய்ந்து பார். உனக்கென்று நீ சொந்தமான காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டாம். எகிப்துக்கு நீ போகாதே. that means Isaac meets God. ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்துக்காக காத்து கொண்டிரு.
தேவனோடு பேசு. ஒவ்வொரு நாளும் தன் கிருபைகள், கர்த்தருடைய கிருபைகள் புதிதாய் காணப்படுகிறது. அல்ல, His mercies are new every morning. So every day approach God, ask for God's plan. What is your plan today? What does you do? எங்க நான் போணும், யாரை பார்க்கணும், என்ன செய்யணும், எனக்கு பிளான் கொடுங்க. ஏசமிட்டு கேளுங்க, ப்ளூ பிரிண்ட் கேளுங்க. உங்க லைஃப்க்கான ப்ளூ பிரிண்ட் கேளுங்க, உங்க பிள்ளைகளுக்கான ப்ளூ பிரிண்ட் கேளுங்க, உங்க வியாபாரத்துக்கான ப்ளூ பிரிண்ட் கேளுங்க. இந்த வருஷம் என்ன செய்ய போறீங்க? What are your commitments? உன் வேலை ஸ்தலத்திலே நீ குமஸ்தாவாக தான் இருக்க போகிறாய், ஆபீசராக மாற வேண்டாமா, மேனேஜராக மாற வேண்டாமா? நீ 10 பேருக்கு வேலை கொடுக்க வேண்டாம். எத்தனை நாள் நீ கை கட்டி வேலை செய்து கொண்டிருக்க போகிறாய்? உன் மூலமாக 100 பேர் சம்பாதிக்க வேண்டும். நீ எஜமானா இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் உன்னை ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு ஓனராய் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. You may be working for a software company, but God says, I want you to own a software company. Amen. Hallelujah. நீ ஆளுகை செய்ய வேண்டும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ பலுகி பெருகுவாய். ஆமென். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதிக்கம் உங்க கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க தானே செய்ய வேண்டும். ஈசாக்கு ஒவ்வொரு நாளும் தேவ பிளான் கேட்டான். தேவ சித்தம் என்ன, பிளான்ஸ் என்ன? அப்பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து சொன்னார். தனக்கு முன்பாக எகிப்து செழிப்பாக இருந்தது. ஒருவேளை செபிக்கவில்லை என்றால் அவனும் தன் குடும்பமும் எகிப்துக்கு போயிருப்பாங்க. அந்த கர்த்தர் சித்தத்தின்படி செய்தபடினாலே கர்த்தர் அவனை திசை திருப்பினார். அவன் கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்திலே நீ அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை வேர் பிடித்து எடுத்து உன்னை ஆசீர்வாதமாக்கி உன்னை படிக்க போக சரிக வல்லவராக இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 2ஆம் அதிகாரம், அதில் நாம் ஒரு நல்ல ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 2ஆம் அதிகாரம், அதிலே 3ஆம் வசனம், 2-3 வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவளுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். யூதர்கள் தங்கள் சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கச்சாடிகளை அங்கே வைத்திருந்து இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்டு கொண்ட வேலைக்காரனுக்கு தெரிய அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரோ என்றான். போதும் பாருங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அந்த திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்தது அன்றி யாருக்கும் தெரியும். எங்கே இருந்து அந்த திராட்சை ரசம் வந்தது, எங்கே இருந்து ஆசீர்வாதங்கள் வருகிறது? உங்களை சுற்றிலும் காணப்படுகிற ஜனங்கள் இந்த கேள்விக்குறி தான் கேட்பாங்க. இவங்க சாதாரணமாக இருந்தாங்களே, 2015ஆம் ஆண்டில் சாதாரணமாக இருந்தாங்க, சாதாரண வீட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பலுகி பெருகி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்களே, எப்படி முடிந்தது? அந்த ரகசியம் உங்களுக்கும் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரிந்தாய் காணப்படும். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. வேலைக்காரரை தவிர யாருக்குமே தெரியல. ஏன் தெரியுமா? கர்த்தர் வேலைக்காரரை பார்த்து சொன்னார், நீங்க போய் நிரப்புங்க, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். ஸ்டெப் நம்பர் 1, அவர்கள் ஜாடியை தண்ணீரிலால் நிரப்பினார்கள். ஸ்டெப் நம்பர் 2, நீங்கள் இப்பொழுது மொண்டு கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கன்னு சொன்னாங்க. அப்படியே கொண்டு போனாங்க. கர்த்தர் சொன்னதை, இயேசு சொன்னதை
அந்த வேலையாட்கள் அப்படியாக செய்தாங்க. ஹல்லேலூயா. எந்த கிராஸ் கேள்வி கேட்கல, ஏன் எப்படி கேட்கல, கர்த்தர் சொன்னதே வேலையாட்கள் செய்தாங்க. நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் காணப்படுகிறோம். அவர் சொல்லுவதை நாம் செய்யும் பொழுது நமக்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படி வந்தது என்று நமக்கு தெரியுமே தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. எப்படி வந்தது, எங்கே இருந்து வந்தது என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியல. பந்தி விசாரிப்பு காரணம் சொல்லுகிறான், மாப்பிள்ளை பார்த்து சொல்லுகிறான், எங்கே இருந்து வந்துச்சு, வேர் வாஸ் இட், இந்த ஆசீர்வாதம் எங்கே வைத்துக் கொண்டிருந்தாய், எங்க இருந்து வந்தது? உங்களை பார்த்து அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த வருஷத்துல இவ்வளவு ஆசீர்வாதம், எங்க சொத்துங்கள் எங்கேருந்து வந்துச்சு உனக்கு, திடீரென்று எப்படி இவ்வளவு இன்கம் டேக்ஸ் பே பண்ற, எப்படி இவ்வளவு ஆசைகள் வந்துருச்சு, எப்படி நீ இப்படி ஆசீர்வாதமா இருக்கிறா, எப்படி இப்படி சபைகளுக்கு டொனேட் பண்ற, எப்படி மினிஸ்ட்ரிஸ்க்கு டொனேட் பண்ற, கடைசி கால ஊழியங்களுக்கு எப்படி டொனேட் பண்ற, ஆத்மாருடைய ஊழியம் எப்படி டொனேட் பண்ண முடியுது, எப்படி முடிஞ்சது, எங்கிருந்து பணம் வருது? கர்த்தருடைய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பலுகி பெருக செய்து இந்த உலகத்திலே உன்னை சாட்சிகளாக வைப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன் கட்டுகளை முறிப்பார். நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். உனக்குள்ளாய் ஒரு ஆசீர்வாதம் புதைந்து காணப்படுகிறது. There is a blessing in you today. The Lord God is in you. அவர் உனக்குள்ளாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்குள்ளாய் இருக்கிறார். அவர் உன்னை பலுகி பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சித்தத்துக்கு நீ அடங்கி இருக்கும் பொழுது, அவர் சித்தத்தின்படி அடங்கி இருக்கும் பொழுது, அவர் தீர்மானத்தின்படி நீ அடங்கி இருக்கும் பொழுது, அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீ செய்யும் பொழுது ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தை நீ உணருவாய். ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிமா. அப்பொழுது அவருடைய சீஷர் எல்லாரும் சீமோன் பேதுருவின் சகோதரமாகிய அந்திரியா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இயேசு ஜனங்களை உட்கார வைங்கள் என்றார். அந்த இடம் மிகுந்த புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷரிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தியர்கள் கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவளுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வைங்கள் என்றார். ஆமென். போதும். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு. ஆமென். ஹல்லேலூயா. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு 3 நாட்கள் ஆரம்ப ஜபத்திலே எப்பவுமே கான்ஃபர்மேஷன் கேட்பேன். ஜபத்தில் அன்பு சகோதரர் அன்பு அவர்கள் கரெக்டாக சொன்னாங்க. எப்படியாக 5 அப்பம் 2 மீன்களை கத்த ஆசீர்வதித்து ஜனங்களை கத்த திருப்திப்படுத்தினாரோ, வெறுமையாக திரும்பி அனுப்பக்கூடாது. இயேசு சுவாமி உங்களை வெறுமையாக திரும்பி அனுப்ப சித்தம் கொண்டில்லை. ஹல்லேலூயா. அவர் தேடும் பொழுது உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஒருவன், ஒரே ஒரு சிறுவன், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் இவைகள் எத்தனை ஜனங்களுக்கு ஏமாத்திரம். தேவைகள் அநேக தேவைகள் உண்டு. நீங்கள் உங்களை பார்த்து சொல்லிக் கொள்ளலாம், ஏமாத்திரம், இவ்வளவு கடன் இருக்கிறதே, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதே, வீடு வாடகை கட்டணும், சொந்த வீடு வாங்கணும், உரித்துல இவ்வளவு தேவைகள், என்ன செய்ய போகிறேன்? இத்தனை திரளான தேவைகள் உண்டு. கர்த்தர் உன்னிடத்தில் உள்ளதை நீ அவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பலுகி பெருக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே ஒருவன் மாத்திரம், ஒரு சிறு பையன் மாத்திரம் 5 வார்கோதுமை 2 அப்பங்கள் என்று கொண்டு வா. உனக்குள்ளதை தேவ சமூகத்திலே நீ கொண்டு அர்ப்பணிக்கும் பொழுது
கர்த்தர் உன்னை திருப்தியாய் வைப்பார். ஹல்லேலூயா. பலுகி பெருக செய்வார். மீதியான கூடைகளை பெருக செய்வார். இந்த வருஷத்தின் முடிவில் இருக்கிறோம். எண்டில் 12 கூடைகள் நிரம்பத்தக்கதாக ஆசீர்வாதங்களை நீங்கள் அள்ளி கொள்ள வேண்டும். ஆமென். சொல்லுங்க. ஒரு பேங்க்ல மணி வச்சிருப்பீங்க, ஆனா இந்த இயர் எண்டில் 12 பேங்க் அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்க வேண்டும். விசுவாசிக்கிறீங்களா? கூடுமா? தேவனால் கூடுமா? விசுவாசிக்கிறீங்களா? 5 அப்பம் தாங்க, 2 மீன் தான், ஒரு சின்னப்பையன் ஆகாரம். கர்த்தர் கட்டத்தை கொடுக்குறாங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் அதை பெருக செய்கிறார், வளர செய்கிறார். ஹல்லேலூயா. 5 loaves and 2 fishes in the hands of God. God blesses it. He makes it fruitful and he multiplies it. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை அப்படிதான். தேவ சமூகத்திலே உன்னை நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பலுக செய்வார், உன்னை பெருக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. நீ சாதாரணமான 5 அப்பம் 2 மீன் தான். நீ ஒரு மட்டன் பிரியாணி கிடையாது, நீ ஒரு சிக்கன் 65 கிடையாது. ஆர்டினரி ரொட்டி தான், துண்டு தான். சாதாரணமான வாழ்க்கை தான். சாதாரணமான நீ, சாதாரணமான நான் இயேசுவின் கரத்தில் நாம் பலுகி பெருகுவோம். ஹல்லேலூயா. நம் மூலமாக எத்தனையோ 1000 லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ராமே சொல்ல மாட்டேன்றீங்களே? விசுவாசமே இல்லையா? நான் இப்படி தான் இருக்கிறேன், எனக்கு நான் இருந்தால் போதும், என் வீட்டுக்கு சாப்பாடு இருந்தால் போதும், நான் யாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, நான் என் மூலையில் இருக்கிறேங்க, அப்படியே இருக்க விரும்புகிறீங்களா? எத்தனை பேர் பலுகி பெருக வேண்டும் என்று விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சீறி எழும்புகிற சிங்கங்கள் நீங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் ஆசீர்வாதமான இருப்பீங்க. ஒரபா ஷம்பலா மந்தோராந்திரியா. 5 அப்பம் 2 மீன் கர்த்தர் இயேசு சாமியின் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதை ஆசீர்வதித்து அதை பலுகி பெருக செய்கிறார். 5000 பேர், குறைந்த 25,000 பேர் சாப்பிட்டிருப்பாங்க. மீதியாக 12 கூடைகளை அள்ளி எடுக்கிறாங்க. உங்கள் ஊழியத்திலும் சரி, உங்கள் வியாபாரத்திலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலும் சரி இந்த ஆசீர்வாதம் நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி வந்தது யாருக்கும் தெரியல. இந்த திராட்சரசம் எப்படி வந்தது, எங்கிருந்து வந்தது யாருக்கும் தெரியல. அந்த ரகசியம் ஆண்டவருக்கும் சீஷருக்கு மாத்த, அந்த வேலைக்காரருக்கு மாத்தான் தெரிஞ்சது. எப்படி இவ்வளவு பேர் போஷிக்கப்பட்டாங்க? 5 அப்பம் 2 மீன் தானே, ஒருவரின் ஆகாரம் தானே. 5000 பேர்கள், ஸ்திரீகள் இன்னும் 10, 15, 20,000 பேர் சாப்பிட்டு இருக்காங்களே. மீதி 12 கூடை எப்படி முடிந்தது? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரா, சகோதரி, விரும்பு விசுவாசிக்கிறையா நீ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சீடர்கள் சொன்னாங்க, எப்படி ஆகும்? தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எரேமியா 33:27 வாசிக்கிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்று, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டு. உன் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சத்தமா சத்தமா ஹல்லேலூயா. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Genesis 43 and 23. அதற்கு அவன், உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம், உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர் உங்கள் சாக்குகளை அதை உங்களுக்கு புதையலாய் கட்டளையிட்டார். நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சீமோனை யோசேப்பை அழைத்து வந்து அவளிடத்தில் விட்டான். போதும். உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். ஆமென். கேக்குறீங்களா? கேக்குறீங்களா? பாருங்க. உங்கள் தகப்பனுடைய, உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய, வாசிக்கலாமா? எங்கள் தேவனும், வாசிக்க பார்க்கலாம். எங்கள் தேவனும், எங்கள் தேவனும் எங்கள் தகப்பனுடைய தேவனுமாய் இருக்கிறவர், எங்கள் தகப்பன தேவனுமாய் இருக்கிறவர் எங்கள் சரக்குகளில், எங்கள் சாக்குகளில், எங்கள் சாக்குகளில் எங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. யாக்கோபின், யோசேப்பின் சகோதரர்கள் கோதுமை வாங்க போறாங்க. கோதுமை வாங்கிட்டு திரும்பி வராங்க. தன் நாட்டுக்கு திரும்பும் பொழுது சாக்குகளை திறந்து பார்க்குறாங்க. உள்ளே பார்த்தா தான் கொண்டு போன பணம் அப்படியாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் திரும்பி வராங்க. வந்து 20ஆம் வசனத்தில் வாசிக்கிற, ஆண்டவனே நாங்கள் தானியம் கொள்ளும்படி முன்னே வந்து போனுமே. நாங்கள் தங்கும் இடத்தில் போய் எங்கள் சாக்குகளை திறந்த போது நாங்கள் நிறுத்தி கொண்ட நிறையின்படியே
அவனவன் பணம் அவனவன் சாக்கில் வாயில் இருக்க கண்டோம். அதை நாங்கள் திரும்பவும் எங்கள் கையிலே கொண்டு வந்திருக்கிறோம். போதும். அவனவன் பணம் அவனவன் சாக்கிலே அப்படியாக இருந்தது. பாருங்க, பணத்தை கொடுத்து வாங்குறாங்க, பொருள் வாங்குறாங்க, ஆனாலும் பணம், தாங்கள் கொடுத்த பணம் அப்படியாக அவர்கள் இடம் இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோதான் பணம் ரொட்டேட் பண்ணாலும் சரி, உங்கள் கையிலே உங்கள் பணம் அப்படியாக தங்கி இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவுதான் நீங்க சம்பாதிச்சாலும் உங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதம் அப்படியாக தங்கி இருக்கும். உங்கள் சாக்குகளிலே பொக்கிஷம் இருக்கும். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆள் சொன்ன, எகிப்தியன் சொன்னான், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சரக்குகளிலே அவர் இந்த பொக்கிஷத்தை வைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. புறஜாதியான் சொல்லுகிறான் பாருங்க, உங்கள் சரக்குகளிலே பொக்கிஷம் இருக்கிறது. ஆமென். இந்த வருஷத்தை புறஜாதிகளை பார்த்து சொல்ல வேண்டும், மோசஸ், பிரேம், செல்வம், உங்கள் சரக்குகளிலே பொக்கிஷம் இருந்து காணப்படுகிறது. உங்கள் வீடு பொக்கிஷமாக இருக்கிறது. உங்கள் ஊழியத்தில் பொக்கிஷமாக இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே பொக்கிஷமாக இருக்கிறது. நீ ஒரு பொக்கிஷம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் நான் வர்ஷிப் பண்ணுகிறேன், நான் ஆராதிக்கிறேன், அவருடைய ஊழியனாகிய நான், என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சரக்குகளிலே பொக்கிஷத்தை வைப்பார். அல்லேலூயா. நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க, பலுகி பெருகுவீங்க, சகல சம்பத்தினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. அவர் சொல்லுகிறபடி செய்யுங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ, இயேசுவே உம் சித்தம் நிறைவேறட்டும், என் சித்தம் அல்லப்பா. தேவாவியானவரே என்னை நடத்துங்க. நான் நம்முடைய வேலையாட், நம்முடைய வேலைக்காரன், உம்முடைய மகன், உம்முடைய மகள் சுவாமி. என் சுயம் வேணாப்பா, என் சுயம் சாம்பலாய் மாறுவதாக. என் பிடிவாத குணம் போகட்டும். நான் என்ற அந்த பைத்தியக்காரத்தனம் போகட்டும். எனக்கு எல்லாம் தெரியும், போகட்டும். நான் தாழ்த்துகிறேன், என்னை வெறுமையாக்குகிறேன், ஆதி அனுப்புக்குள்ளாக திரும்பி வருகிறேன். என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நான் நொறுங்குண்டு போயிருக்கிறேன் சுவாமி, நொறுங்குண்டு போயிருக்கிற ஆண்டவரே. இத்தனை ஆண்டுகள் ஆசீர்வாதமே இல்லப்பா, எது எடுத்தாலும் தோல்வி ஆண்டவரே. கடன்கள், தொல்லைகள், சமாதானம் இல்லை, வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளுக்கு நடுவில் பிரச்சனை, ஒன்றுமே இல்லைப்பா. நான் காய்ந்து போயிருக்கிறேன், நான் சூரியமாய் காணப்படுகிறேன். கர்த்தர் உனக்கு நற்செய்தி கொடுக்கிறார். என் குமாரனே, என் குமாரத்தியே, உன்னை நான் ஜாதிகளுக்கு பிதாவாக வைப்பேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பழுகி பெருகுவாய், நீ பழுகி பெருகுவாய், நீ செய்வதெல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக வைப்பேன். நீ என்னோடு வா, உன் ஆதி அன்புகளாக திரும்பி வா, என்னை இறுக பிடித்துக்கொள், நான் உன்னை பழுகி பெருக செய்வேன். அல்லேலூயா. கண்களை மூடலாமா? அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து தேவ சமூகத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுக்கலாமா? நாம் வெறுமையாக்கலாமா? நம்முடைய பிடிவாத குணம், நம்முடைய முரட்டாட்டம், நம்முடைய எல்லா காரியங்களையும் உடைப்போமா? உடைப்போம், எல்லாவற்றும் உடைப்போம். இயேசுவை நான் உடைக்கிறேன் ஆண்டவரே, என் சுயபலத்தை உடைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் சுயமா அநேக காரியங்கள் செய்திருக்கேன் சுவாமி, எல்லாம் உடைக்கிறேன் ஆண்டவரே. என்னை